செந்நெல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டித் தயிரோடு மிளகின் சாறும் நன் மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. ஆவடி எழில் இலக்கிய பேரவையும் மதிப்புமிகு மனிதநேயச் செம்மல் மலேசியா எஸ். பழனிவேல் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற 74வது தொடர் கவியரங்கம் திருவள்ளுவர் ஆண்டு 2051 மடங்கள் 7ஆம் நாள் 23/8/2020 அன்று நடந்த இணையவழி கவியரங்கை காண உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் எழில் இலக்கிய பேரவை தலைவர் முனைவர் எழில் சோம பொன்னுசாமி அவர்கள் தலைமையேற்று தலைமையுரை வழங்கினார். சிலம்பிசை பாவலர் வே. முனுசாமி அவர்கள் மகிழ்வுரையாற்ற கவி தங்க ஆரோக்கியதாசன் அவர்கள் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினார். கவியரங்க தலைமையேற்று கவிஞர்களை தம் கவித்திறத்தால் அழகாக வரவேற்று வழிநடத்தி கொண்டிருந்த வேல்ஸ் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் முனைவர் வே. சிவசங்கர் அவர்களின் தலைமையில் கவிஞர்கள் பொழிந்த கவிமழையில் நனைய தயாராகுங்கள். இதோ அந்த கவிமழை பொழிய துவங்கிவிட்டது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய கவியரங்க தலைப்பு அறிவு ஆசான். அறிவு ஆசான் என்கிற இந்த நல்லதொரு கவியரங்கத்தில் என்னை தலைமையேற்று நடத்தித்தர வாய்ப்பளித்த ஆவடி எழில் இலக்கிய பேரவையின் தலைவர் எழில் பொன்னுசாமி ஐயா உள்ளிட்ட அந்த பேரவையின் அத்துணை பேருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்கத்தின் கவிதை தலைப்புக்குள் செல்வோமா? அறிவு ஆசான். ஆற்றல் வாய்ந்த ஞானம் அதை பெறாது விடுத்தால் ஏற்படும் அறிவில் ஊனம். பட்டறிவு பகுத்தறிவு என பட்டியலிட்டு பாடாவிட்டாலும் அறிவுக்கு தேவை நல்லதொரு ஆசான். ஆம், இன்றைய கவியரங்க தலைப்பு அறிவு ஆசான். ஆசான்கள் கூடியிருக்கும் இந்த அறிவு கவி தேருக்கு தலைமை மாண்பு பெற்று தந்தது என் அறிவும் ஆசான் என்கிற நிலையும். தலைமை மாண்பு பெற்று தந்தது என் அறிவும். சிற்றறிவு கூட வச்சுக்கலாங்க, அறிவுனோட ரொம்ப ஆணவத்தில் சொல்ற நினைக்க வேண்டாம். என் அறிவும் ஆசான் என்கிற நிலையும். அரங்கிற்கு நுழையுமாவா கவிதை கேட்க? முதலில் நான் அழைப்பது கவிஞர் சு. சண்முக சுந்தரம். மனித நேயமாய் நடைபோடும் தங்கம். இவர் பணி செய்யும் இடமோ சுங்கம். இவரின் அறக்கட்டளை பெயர் சிவசு. அது இவர் வேண்டி பெற்ற தபசு. தங்க மனிதர் அள்ளி தருவாய் பரிசாய் வெள்ளி. கவிபாட அழைக்கிறேன் இப்போது அவர் பெயரை சொல்லி. ஐயா வாருங்கள், கவிதை தாருங்கள். என்னை வளர்க்கும் எழில்தாய் தமிழே, உன்னை தொழுதால் உலகில் புகழே. தன்னை அறியா தமிழர் நெஞ்சில் இன்னே எழுக எழுச்சியை தருக. தமிழ்தாய்க்கு வணக்கம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, அவர்களை வணங்குவதும் வாழ்த்துவதும் நன்றே நன்றே என்கிற அளவிலே எழில் இலக்கிய பேரவை நடத்துகின்ற கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா முனைவர் எழில் சோம பொன்னுசாமி அவர்களுக்கும் இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்று கவியரங்க
நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்த இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்ட கவிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைய தலைப்பு அறிவு ஆசான். அவரவர்க்கும் அறிவு ஆசான் அவரவரின் அப்பா ஆவாரே, அவர் கூறும் நல்லுரைகள் என்றும் தப்ப ஆகாதே. அவரவர்க்கும் அறிவு ஆசான் அவரின் அப்பா ஆவாரே, அவர் கூறும் நல்லுரைகள் என்றும் தப்ப ஆகாதே. தவறான வழி நடந்தால் தட்டி கேட்பாரே, தரமான பாதை காட்டி தழைக்கச் செய்வாரே. புத்தன் இயேசு நபிகள் சொன்ன தத்துவங்களை மொத்தமாக உள்வாங்கி நமக்களிப்பாரே. பெத்த பிள்ளை பெருமை கண்டு மனங்களிப்பாரே, நித்தம் நித்தம் மனதில் கொண்டு உளமகிழ்வாரே. பெத்த பிள்ளை பெருமை கண்டு மனம் கழிப்பாரே, நித்தம் நித்தம் மனதில் கொண்டு உளமகிழ்வாரே. வள்ளுவரும் ஔவையாரும் வள்ளலாரும் சொல்லி சென்ற கருத்துக்களை உண்மையாகவும், வள்ளுவரும் ஔவையாரும் வள்ளலாரும் சொல்லி சென்ற கருத்துகளின் உண்மையாவும் உள்ளம் கொண்டு நாம் நடக்க எடுத்து சொல்லுவார். உலகில் புகழோடு நாம் திகழ்ந்தால் உவகை கொள்ளுவார். 300 நாள் சுமந்தவளும் முதல் ஆசானே, நம்மை 300 நாள் சுமந்தவளும் முதல் ஆசானே, நாம் முன்னேற வழி சொல்வாள் பெற்ற தாய்தானே. விரல் பிடித்து எழுத வைப்பாள் வீர அன்னையே, விரல் பிடித்து எழுத வைப்பாள் வீர அன்னையே. விளக்கம் பல நமக்களிப்பார் தீரர் தந்தையே. அன்னை தந்தை இவர்க்கடுத்தே குரு வருகிறார், அன்னை தந்தை இவர்க்கடுத்தே குரு வருகிறார். அனைவருக்கும் பெற்றோர் தானே அடித்தளமாகிறார். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. 1000 ஆசான்கள் இவருக்கு பின்னே, 1000 ஆசான்கள் இவருக்கு பின்னே. அகமகிழ்ந்தே போற்றிடுவோம் இவர்களை முன்னே, அகமகிழ்ந்தே போற்றிடுவோம் இவர்களை முன்னே. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நான் அழைப்பது சிவகாமி அருணன். இவர் படித்ததோ அறிவியல், இவருக்கு பிடித்ததோ தமிழியல். கவிதையில் பெறுவார் பரிசு, தமிழ் கவிதைகளிடம் கேட்டால் இவர் பெயரை செய்யும் சிபாரிசு. வாருங்கள் அம்மா, கவிதை தாருங்கள். அந்த சிவகாமி அருணனின் கவிதை கேளடி என்று சொல்லி அவர் கவிதை பாட அழைக்கிறேன். நகைசால் சான்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கவிதை தலைப்பு அறிவு ஆசான். புலன்களின் வழியே புகுந்து புரிந்த செய்திகள் கலந்து புரியாத கருத்துக்களை உணர்ந்து விளங்காத அர்த்தங்களை விவாதித்து விருப்பமான விஷயங்களை இருத்தி புலன்கள் தாண்டி புரிதல் தாண்டி அனர்த்தங்களை அர்த்தங்கள் ஆக்குவது அறிவு. என் ஆசான் என்னுள் எழுந்து எழுத்துக்களில்லா மொழியாகி என் மூளைக்குள் முடங்கி வேண்டிய விடயத்தில் தேடிய நேரத்தில் என் தேவையறிந்து சேவையாற்றும் இறைவன். நான் பகிர்ந்து கொடுக்க கொடுக்க கொட்டும் அருவி, எடுக்க எடுக்க ஊறும் கேணி. உலகிற்கு ஒளிரும் உதயன் என் அறிவு ஆசான். என் புலன்கள் ஒடுக்கி இதயத்தின் ஓசை ஆசையை நோக்கி நடத்தும் போது, என் புலன்கள் ஒடுங்கி என் இதயத்தின் ஓசை ஆசையை நோக்கி நடத்தும் போது சற்று தடுமாறி தள்ளாடி போவார் என் ஆசான். என்னும் எழுத்தும் படிப்பறிவு, அனுபவம் அளிக்கும் பட்டறிவு, ஆழ்மனம் உணர்த்தும் நுண்ணறிவு, இயல்பாய் வரும் இயற்கை அறிவு, இயல்பே தரும் சூழ்நிலை அறிவு, உண்மை உரைக்கும் மெய்யறிவு. இவை அனைத்தும் கடந்து என் 7ஆம் அறிவு ஏக்கச் சொல்கிறது உலகத்தை. அறிவு அற்றம் காக்க, ஆற்றல் பெருக்க, அமைதி நிலைக்க பயன்பட்டால் என் அறிவு உலகிற்கே ஆசான். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பொன் கலைச்செல்வி அம்மா இருக்கீங்களாம்மா? தையல் கலை அறிந்த தையல்
மகளிர் மாண்பறிந்து போற்றும் மையல். கவிதை இவருக்கு பூக்காடு, இவர் தமிழ் கவிதைகளின் புதல்வி. வாருங்கள் கவிஞர் கலைச்செல்வி. எத்தனை எத்தனை பிறப்பெடுத்தாலும் உத்தமராய் வாழ வேண்டும். அத்தனை அத்தனை பிறவியிலும் முத்தமிழின் சுவாசம் வேண்டும். அன்னை தமிழின் அடிபணிந்து அவையோரை வணங்குகின்றேன். அவையத்து வீற்றிருக்கும் தகைசால் தமிழ்சால் நிகழ்ச்சியின் தலைமைசால் தமிழறிஞர் எழில் சோம பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கும், சிவமே தவமாய் தவமே தமிழாய் அத்தமிழே தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்களுக்கும், கவி வேழங்கள் என வீற்றிருக்கும் என் தோழமை கவிகளுக்கும் என் தமிழ் சான்ற வந்தனங்கள். என் கவிதைக்குள் நுழைகின்றேன். தலைப்பு: அறிவு ஆசான். பாலூட்டும் போதும் தாலாட்டும் போதும் மொழியால் விழித்திறந்த முன்னவளாம் அன்னையே நம் முதலாசான். பாலூட்டும் போதும் தாலாட்டும் போதும் மொழியால் விழித்திறந்த முன்னவளாம் அன்னையே நம் முதலாசான். கைப்பற்றி அழைத்து மண்ணில் கால் ஊன்றச் செய்த உலகை கண்ணோட்டம் காட்டிய தந்தையே நம் காரியாசான். கைப்பற்றி அழைத்து மண்ணில் கால் ஊன்றச் செய்து உலகை கண்ணோட்டம் காட்டிய தந்தையே நம் காரியாசான். நல்லவை அல்லவை நாளும் தெரிய கல்வியோடு ஞானம் கலந்து பள்ளிதனிலே பிள்ளையர்க்கு பாடம் புகட்டும் நல்லாசிரியனே ஞானாசான். இல்லறம் என்பது நல்லறமாக இணையர் தாமும் சரிசமமாக பட்டறிவதனை பாடமாய்ச் சொல்லும் இருவருமே நல்லாசான்கள். அறம்பொருள் இன்பம் மூன்றும் கலந்து இரண்டடியில் உலகை அளந்த வள்ளுவன் அவனே அறிவாசான். உலகின் முதல் அவன் அறிவாசான். பரம்பொருள் இன்பம் மூன்றும் கலந்து இரண்டடியில் உலகை அளந்த வள்ளுவன் அவனே அறிவாசான். உலகின் அவனே முதலாசான். அகம் புறம் என முத்தமிழை அவனுக்கு தந்தோர் 1000 புலவர் அனைவருமே அறிய கிடக்கும் அறிவாசான்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அருட்பெருஞ்சோதியே அருளாசான். ஆசை துறந்தால் அகிலம் முய்யும் அன்பை போதித்த ஆசிய ஜோதியே அன்பாசான். அகிம்சை வழியில் வாய்மை கொண்டு அகிலத்தின் தீண்டாமை வென்ற தேசத்தந்தையே சத்திய ஆசான். சுயமரியாதை வேண்டியே பெண்மையை சுயம்புவாய் வாழ வைத்த பகுத்தறிவு பகலவனை பெரியாசான். சுயமரியாதை வேண்டியே பெண்மையை சுயம்புவாய் வாழ வைத்த பகுத்தறிவு பகலவனை பெரியாசான். இனமீட்சிக்காக மறுமலர்ச்சி பாதை வகுத்த சட்டமேதை அண்ணலே ஜகம் போற்றும் நீதியாசான். இனமீட்சிக்காக மறுமலர்ச்சி பாதை வகுத்த சட்டமேதை அண்ணலே ஜகம் போற்றும் நீதியாசான். ஜாதிய சனாதன பூசல்களை இனமதபேத மூடங்களை ஜாதிய சனாதன பூசல்களை இனமதபேத மூடங்களை செந்தமிழ் கவி வாளெடுத்து சாடிய மீசை பாரதியே புதுமை தந்த கவியாசான். செந்தமிழ் கவி வாளெடுத்து சாடிய மீசை பாரதியே புதுமை தந்த கவியாசான். எத்தனை எத்தனை அறிவாசான்கள் உத்தம பூமியில் பிறந்தனரே, சத்திய வழியில் நாம் நடக்க அறிவு கண்ணை திறந்தனரே. நித்தமும் அவரை பூசிப்போம், குருவின் சொற்படி உலகை நேசிப்போம். நித்தமும் அவரை பூசிப்போம், குருவின் சொற்படி உலகை நேசிப்போம். அகம் புறம் என தொந்தமிழாய் ஆன்ற சொல்லே நற்றமிழாய். அகம் புறம் என தொந்தமிழாய் ஆன்ற சொல்லே நற்றமிழாய். இயல் இசை நாடக முத்தமிழாய் ஈரடியில் அறத்தமிழாய். உலகின் முதலாய் முந்து தமிழாய் ஊற்றெடுக்கும் செந்தமிழாய். எண்ணும் எழுத்தும் பைந்தமிழாய் ஏடாய் காவிய எழில்தமிழாய். ஐம்புலனும் மொயம்புறவே ஒன்பான் சுவையும் கலந்திடவே அவ்வியம் இல்லா என் தமிழே என்றும் எந்தன் ஆசானாம். ஒன்பான் சுவையும் கலந்திடவே அவ்வையம் இல்லா என் தமிழே என்றும் எந்தன் ஆசானாம். இதுவே ஜீவிய ஓசோனாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நான் அழைப்பது சிந்தனை கவி சு. சங்கர். புதிய சிந்தனைகளே இவர் மூச்சு, கவிதையாய் வெளிப்படும் இவர் பேச்சு. முகநூல் கவிதைகள் தரும் முற்போக்கு கவிஞரே, சிந்தனை அறிஞரே, விந்தை கலைஞரே. அறிவு ஆசான் என்னும் தலைப்பில் உங்கள் அற்புத கவிதை வரியை தாருங்கள். நற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அறிவு ஆசான்
ரணம் தரும் ராட்சத தோல்விகளையும் மனதிற்கு சொல்லாது மறுதளிக்கிறேன். அழுவதையும் தொழுவதையும் அப்புறப்படுத்தி விட்டதால் விழுவதும் பின் எழுவதும் எனக்கு விளையாட்டாகவே தெரிகிறது. ஏனென்றால் எனக்கு அறிவே ஆசான். புறத்தை தாக்கிடினும் நான் பயந்து ஓய்வதில்லை. அகத்தின் சாவியாய் என் அறிவு இருந்து கொண்டிருப்பதால். கக்கத்தில் ஆசை சுமந்து கொண்டு துக்கத்தில் வாழ்க்கை என்பவனே, சொர்க்கத்தின் சாவி என்பது உள்ளத்தின் வெறுமைதானடா. உடைக்க தெரிந்தவன் காலத்தை உடைக்கிறான். உடைப்பட்ட காலமே உழைப்பவனை இட்டுச் செல்கிறது வெற்றிக்கு. உதிர்க்கும் சொற்களில் உலகளப்பதல்ல ஞானம். உதிர்க்கும் சொற்களில் உலகளப்பதல்ல ஞானம். செதுக்கும் ஒளியின் வலியை கூட சுகித்து மார்பில் வாங்கி புதுப்பித்த சிந்தனையால் பண்பட்டுக் கொள்வதே ஞானம். செய்வதை வழிபாடாக்கி செயல்களை செய்வோர்க்கு செயல்களே வழிபாடாக சேர்ந்து தருமே வெற்றிகளை. செய்வதை வழிபாடாக்கி செயல்களை செய்வோர்க்கு செயல்களே வழிபாடாகி சேர்த்து தருமே வெற்றிகளை. கல்லுக்குள் தேட கிடைக்காத ஒன்று மனதுக்குள் தேட கிடைக்கும் என்றால் அதுவே இறைவன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நான் அழைப்பது அருணன் ஐயா. கருத்துக்களை முந்தித் தரும் ஆசிரியர். மாணவர்களுக்கு நன்கு தெரியும் இவர் அருமை. இவர் கவி உலகில் கவி பாட வந்த புதுமை. சிவகாமி பேச்சு மட்டும் கேட்கும், சிவகாமி கவி பேச்சு கேட்கும். அருணனின் அருமை கவி வார்த்தைகளை நாமும் கேட்போம். இப்பொழுது அவர் கவிதை வரிகளிலிருந்து. அறிவுசால் சான்றோருக்கு வணக்கம். கவி தலைமைக்கு வணக்கம். அறிவு ஆசான். ஞாலம் முழுதும் ஞாயிற்றின் ஒளியாய் உலாவரும் நல்லறிவு. நானிலம் போற்ற நல்லவை நடக்க பவனி வருவது நல்லறிஞர் அறிவு. நாட்டில் கலகம் விளைத்து நமக்கென்ன என்று இருப்பது நாரதர் அறிவு. பூமிப்பந்தில் சருகாய் விழுந்த பொழுதும் சருகும் உரமாகும், மீண்டும் சருகாகும் இயற்கை அறிவு. அன்னையின் வீட்டில் அமுத உணவு, கொழுநன் வீட்டில் குறைவுடன் உணவு. இருப்பதை வைத்து இனிதே வாழ்வது இல்லற அறிவு. சிந்தை கலங்கி விந்தை மனிதர் இகழ்ந்த பொழுது, நிற்கதியாய் நின்ற பொழுது ஆறுதல் சொன்னது ஆறறிவு. அரசியல் வானில் மின்னிடும் கற்கள் உண்மையது பொய்மையது சொன்னது காட்சியறிவு. நிழல்கள் மறையும் நிஜங்கள் மறையாது, உறவுகள் நீங்கினாலும் உணர்வுகள் நீங்காது. நம்பிக்கை சிறகு தோல்வி வாளால் வெட்டிய பொழுது போராடு என்பது வெற்றியின் அறிவு. புதிய கல்வியும் புலனக் கல்வியும் புதுமை கல்வியாம். கல்வி மலர்கள் மணமேடைக்கா மரணமேடைக்கா. வேற்றுமை நீக்கி ஒற்றுமை தருவது கல்வி அறிவு. அகத்தில் உடன்பாடும் புறத்தில் பயன்பாடும் புரிதலில்லா அறிவிலி வாழ்க்கை பாலைவனத்தில் விழும் பன்னீர் துளி. வெண்கொற்ற கொடையை எதிர்த்த கண்ணகியின் அறிவும், தந்தையுடன் இருந்து ஆட்சி புரிந்த தமையன் அறிவும் தமிழன் அறிவல்லவா. கூறிய நோக்கமும்
சீரிய பார்வையும் கேள்வி ஞானமும் பகிர்ந்துண்ணும் வாழ்க்கையும் இன்புடன் வாழும் மண்ணுயிருக்கும் வீடு செல்லும் விண்ணுயிருக்கும் உரைப்பது ஒன்றுதான், அறிவில் அன்பு செய், அகிலம் உனை போற்றும். அன்புதான் அறிவு, அதுவே அறிவு ஆசான். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாதமணி. இவர் பாடியதோ 1000 வெண்பா. அனைவரிடமும் பழகுவார், மிகவும் அன்பார். வெண்பா வந்து சேரும் என்பா என கவிமணியாய் ஒலிக்கும் எங்கள் நாதமணியே வருக, உங்கள் நாவினால் கவி தருக. அனைவருக்கும் வணக்கம். எழில் இலக்கிய பேரவையினருக்கும் வேல்ஸ் பல்கலைக்கழக தமிழ்துறையினருக்கும் எனது நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. செப்பு செவிமடு செந்தமிழை எந்நாளும் எப்போதும் உள்ளத்துள் ஏற்றிடுக. ஒப்பில் அமிழ்தென்றே அன்னையென்றே ஆற்றலென்றே எங்கள் தமிழென்றே சங்கே முழங்கு. கவியரங்க தலைமை வாழ்த்து. அறிவாசான் என்னும் அருந்தலைப்பில் நல்ல செறிவுறு பாவரங்கை சீர்மை நெறிப்படுத்த வந்திருக்கும் செந்தமிழர் வல்ல சிவசங்கரனார் நந்தமிழ் போல் வாழ்கவே நன்கு. அறிவை விதைவு செய். முகம் காட்டும் ஆடிபோல் முன்னின்றே என்றும் அகம் காட்டும் கல்வி அறிவு மிகவும் பொறுமையுடன் கல்வியினை போற்றியே உன்றன் அறிவை விரிவாக்கம் செய். மதுப்பானை வாய் சுற்றி மொய்க்கும் ஈ போன்று புது அறிவை உன்னுள் புகுத்து. மதுப்பானை வாய் சுற்றி மொய்க்கும் ஈ போன்று புது அறிவை உன்னுள் புகுத்து. நிதமும் நெறிக்குறளை ஓதி நினைவில் நிறுத்தி அறிவை விரிவாக்கம் செய். பூப்படைந்த பெண் போல் பொய் வெட்கம் பூணர்க்க யாப்பரிய மேலோர் முன் யாசகன் கேள். பூப்போல் சிறிய குழந்தை பருவம் முதலே அறிவை விரிவாக்கம் செய். பொங்கு எழும் பேரலை போல் பாரில் ஒளி வீசும் செங்கதிரோன் செய்கையை போல் உன்னில் தங்கும் அறிவை நல்ல அகல்விளக்கு ஏற்றி அறிவை விரிவாக்கம் செய். கடின உழைப்புடைய காலையே காணாய். அடிவான வண்ணம் போல் ஆர்ந்து விடியல் வரியோர்தம் வாழ்வினில் வந்தடைய என்றும் அறிவை விரிவாக்கம் செய். காட்டெருமை காட்டாற்றில் கன்றுடன் நிற்றல் போல் வீட்டோடே உன் திறனை வீண் செய்யல். கேட்டு தெரிந்து அவற்றால் தெளிவடைந்து உன்றன் அறிவை விரிவாக்கம் செய். வீசுகின்ற தென்றலொத்த வாசமலர் தேனொத்த தேச நூல் வள்ளுவத்தை தேர்ந்து பின் ஆசான் அறிவிக்கும் ஆணைக்கு அடிபணிந்து ஆங்குன் அறிவை விரிவாக்கம் செய். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிஞர் தேன்மொழி. புத்தகத்தின் புனிதமறிந்தவர், சமூகத்தின் மனிதமறிந்தவர், தகவல் தொழில்நுட்ப கணினி மொழி அறிந்த எங்கள் பேராசிரியர் தேன்மொழி அவர்களை
அறிவு ஆசான் எனும் தலைப்பில் கவிதை பாட அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, கவிதை தாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தமிழ்துறைக்கு மட்டுமல்ல, கவியரங்கிற்கும் தலைமை ஏற்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் எம் துறை தலைவருக்கு வாழ்த்துக்கள். அறிவு ஆசான். அறிவென்பது அனுபவம், பெறப்பட்ட உண்மை, ஒரு விஷயத்தின் கருத்தியல், நடைமுறை புரிதல், பொருள் சார்ந்த கோட்பாடு, செயலாக்க திறன், நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கை, பார்த்ததும் அறிந்து கொள்ளும் ஆற்றல், புலக்காட்சி, பகுத்தறிந்த கருத்துகளின் தொகுப்பு, எண்ணங்களை வார்த்தைகளால் ஒப்பிடுவது, அறிவதும் ஆவதை உணர்வதும் அறிவு, அறிவதும் ஆவதை உணர்வதும் அறிவு, நாளைய சமுதாயத்திற்கு நல்லெண்ணம் விதைப்பது, களிமண்ணையும் வண்ணம் குழைத்து பெரும் சிற்பமாக்குவது, கல்லும் உடையாமல் சிலையும் சிதறாமல் செதுக்குவது, மனம் போகும் போக்கை நல்வழிப்படுத்துவது, எரிமலை குழம்புதனில் குடில் அமைப்பது, பூகம்ப பிளவுகளில் கால்வாய் பாசனம் அமைப்பது, அறியாததை அறிந்து கொள்ள வைப்பது அறிவு, அறியாததை அறிந்து கொள்ள வைப்பது அறிவு. எனவே அறிவின் ஆழம் ஏற்று பார்வைகள் பல நோக்கு, பட்டால்தான் தெரியும் பலவும் என்றாலும் பட்டப்பின் அறிய காலம் இங்கே காணாது, பட்டப்பின் அறிய காலம் இங்கே காணாது, பட்டறிவு போல் பகுத்தறிவு தாராது, சிந்தனைகள் சேராது, உண்மைகள் உடன்படாது, தன்மைகள் தனி நிகராகும், பார்வைகள் வேறுபடும், முறையாய் கற்றால் மறைவழி உணர்த்தும் நிறைவாய் பட்டறிவை, அறிவே ஆசான் என்றே மாய்ந்து போகும் முன் ஓய்ந்து போகா உளம் பெற்றே பகுத்துணர்வீர் அறிவே ஆசான் என்றுணர்வீர், பகுத்துணர்வீர் அறிவே ஆசான் என்றுணர்வீர். நன்றி. அடுத்து பேராசிரியர் கண்ணகி. காப்பியம் புகழ் கண்ட கண்ணகி போல தமிழ் காப்பியங்களின் புகழறிந்த பேராசிரியர் கண்ணகி. ஆய்வுக் கட்டுரைகளை அள்ளித்தரும் அமுத ஊற்று. இன்று கவிபாட இங்கு வந்திருக்கிறது இந்த மின்னல் கீற்று. வாருங்கள் அம்மையாரே, உங்கள் அருமை கவிதை வரிகளை இங்கு தாருங்கள். அன்னை தமிழுக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சுட்டெரிக்கும் வெயில் போச்சு, கொட்டி தீர்க்கும் மழையும் போச்சு, நம்மை வீட்டிற்குள் பூட்டி வைக்கும் கொரோனாவும் வந்தாச்சு. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் நான் என்ற கண்ணதாசனின் கூற்றுக்கிணங்க, எது போனாலும் சரி, எது வந்தாலும் சரி, எழில் இலக்கிய பேரவை அதன் வழியில் தொடர்ந்து செல்லும் என்று கூறி கவிதைக்கு செல்கிறேன். கவிதை தலைப்பு அறிவு ஆசான். ஐயிரண்டு திங்களாய் அகமகிழ்ந்து அன்பை பொழிந்து, ஐயிரண்டு திங்களாய் அகமகிழ்ந்து அன்பை பொழிந்து, அரவணைத்த அன்னைகளும் ஓர் அறிவு ஆசான்களே, அரவணைத்த அன்னைகளும் ஓர் அறிவு ஆசான்களே, அறிவை தந்து அச்சமகற்றி ஆசானாய் விளங்கும் தந்தைகளும் ஓர் அறிவு ஆசான்களே, அறிவை தந்து அச்சம் அகற்றி ஆசானாய் விளங்கும் தந்தைகளும் ஓர் அறிவு ஆசான்களே, உள்ளதை பகிர்ந்து உரிமையோடு சண்டையிட்டு, உள்ளதை பகிர்ந்து உரிமையோடு சண்டையிட்டு, உடனுக்குடன் பேசிவிட்டு உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் சகோதர சகோதரிகளும் அறிவு ஆசான்களே, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் சகோதர சகோதரிகளும் அறிவு ஆசான்களே, கண்ணுக்கு இனிமை தந்து, கண்ணுக்கு இனிமை தந்து, இதயத்தில் இடம் புகுந்து, என்னை எழுது எழுது என தூண்டிவிடும் இயற்கை அன்னையும் ஓர் அறிவு ஆசான். செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு சங்க நூல்கள் பெருமை சேர்க்கும், செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு சங்க நூல்கள் பெருமை சேர்க்கும், எல்லோர்க்கும் இனிமை தந்து கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் நூல்களையும் தந்த புலவர்களும் அறிவு ஆசான்களே, அறிவினை புகட்டி ஆர்வத்தினை மீட்டி, அறிவினை புகட்டி ஆர்வத்தினை மீட்டி, இயல் இசை நாடகத்தை காட்டி, ஈன்ற தாய்போல் கரம் நீட்டி, உண்மை கருத்தினை ஊட்டி ஊஞ்சலிலே நம்மை ஆட்டி, உண்மை கருத்தினை ஊட்டி ஊஞ்சலிலே நம்மை ஆட்டி, எளிமையை நம் மனதில் பூட்டி ஏற்றங்களை அடைய வழிகாட்டி, ஐயங்களை அகற்றி ஒளிமயமான வாழ்வினை காட்டி, ஓதும் செயலிலே புகழினை சூட்டி ஔடதமாய் பல ஆரங்களை சூட்டி, காரிருளில் மறைந்து போகாமல் கடந்து செல்லும் வழியில் தடங்கள் இல்லாமல், காரிருளில் மறைந்து போகாமல் கடந்து செல்லும் வழியில் தடங்கள் இல்லாமல்,
கடக்கும் பாதையில் கண்ணியமாக செல்ல, கடக்கும் பாதையில் கண்ணியமாக செல்ல கல்வியினை கற்றுத்தரும் ஆசிரியர்களும் நிச்சயம் அறிவு ஆசானே. கல்வியினை கற்றுத்தரும் ஆசிரியர்களும் நிச்சயம் அறிவு ஆசான்களே. என்னுள் இணைந்து இரண்டரக் கலந்து, என்னுள் இணைந்து இரண்டரக் கலந்து உங்களின் முன்னே உருவெடுக்க வைத்த, உங்களின் முன்னே உருவெடுக்க வைத்த என் அன்னை தமிழும் அறிவு ஆசானே, அறிவுக்கே ஆசான் என்று கூறி வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மருத்துவர் பாபு ஐயா, அக்கு பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் பார்க்கும் மருத்துவம் அக்கு. இவர் கைப்பட்டால் தீர்ந்துவிடும் உடல் பிணக்கு. உடல் நோய்க்கு இவர் தருவார் மருந்து. இன்றைக்கு நாம் கேட்போம் இவரின் கவி விருந்து என்று சொல்லி அவரின் கவிதையை நாம் கேட்போமா? அவையோர் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். அறிவு ஆசான், தமிழ்த்தாய் அறிவு ஆசான். என் ஜான் உடலில் முதல் மூச்சுக்கும் இறுதி மூச்சுக்கும் இடையில் வாழும் பேச்சுக்கும் அறிவு கொண்டு ஆய்வு செய்தால் அறிவே ஆசான். கண்களை மூடினால் தவம், கை கால்களை அசைத்தால் யோகம், கண்டறிந்து உண்டால் நோன்பு, அறிவு கொண்டு ஆய்வு செய்தால் அறிவே ஆசான். அடிமேல் அடி எடுத்து வைத்தால் அடுத்த அடி கீழடி, அன்னை தமிழை மீட்டு எடுக்கும் தமிழர்களின் வாழ்வு நெறி. அறிவு கொண்டு ஆய்வு செய்தால் அறிவே ஆசான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழர்களின் அக்னி ஏவுகணை தலை நிமிர்ந்து விண் உயரம் பறந்தது. அறிவு கொண்டு ஆய்வு செய்தால் அறிவே ஆசான். சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயம் அழிந்தால் ஊர் அழியும், மொழி அழிந்தால் இனம் அழியும். எல்லா மொழியையும் அறிவு கொண்டு நேசிப்போம். தாய் தமிழ் மொழியை அறிவு ஆசானாய் சுவாசிப்போம். எல்லா மொழியையும் அறிவு கொண்டு நேசிப்போம். தாய் தமிழ் மொழியை அறிவு ஆசானாய் சுவாசிப்போம். நன்றி, வணக்கம். அடுத்து நான் இங்கு அழைப்பது முருகானந்தம், கவிஞர் முருகானந்தம் ஐயா அவர்களை. இவர் கவி கேட்பதில் ஆனந்தம், கவி சொல்வதிலும் ஆனந்தம். முருகு என்னும் கவி அழகை நன்குணர்ந்த கவிஞரே, ஆனந்த கலைஞரே, வாருங்கள், கவிதை தாருங்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற வள்ளுவரின் வாக்குப்படி நம்முடைய செவிக்கெல்லாம் இன்பத்தை தந்து கொண்டிருக்கின்ற இந்த எழில் பேரவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு அறிவு ஆசான். இந்த கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கவியரங்க தலைமை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைக்கு செல்கிறேன். அறிவு ஆசானே, என் அறிவுக்கு ஆசானே, முனைவர் பட்டத்திற்கு மட்டுமா நீர் வழிகாட்டி, என் வாழ்க்கைக்கும் அல்லமா நீ வழிகாட்டி. சிற்றூரில் இருந்த என்னை நகரம் வரவைத்தாய், சிற்றூரில் இருந்த என்னை நகரம் வரவைத்தாய். தகரமாய் இருந்த என்னை தங்கமாக்கினாய், சிகரம் தொட வைத்து சிறகடிக்க வைத்தாய். உன் வார்த்தையிலே எனக்கு வரம், உன்னை வணங்குகிறது எந்தன் இரு கரம். கருதந்தார் தந்தை உருதந்தாள் தாய், கருதந்தார் தந்தை உருதந்தாள் தாய். குருவாய் நீ வந்தாய், கருத்துக்கள் பல தந்தாய். அன்னையாய் அரவணைத்தாய், அன்னையாய் அரவணைத்தாய். தந்தையாய் அறிவு உரைத்தாய், தெய்வமாய் அருள் உரைத்தாய். மூவரின் கலப்பு அதுவே உந்தன் சிறப்பு. பேதையாயிருந்த என்னை, பேதையாயிருந்த எனக்கு நல்ல பாதை காட்டி மேதையாக்கினாய். மேடை பலதோறும் என்னை பேச வைத்தாய். தடுமாறும் போதெல்லாம் என்னை தடமாறாமல் காத்தாய், தடுமாறும் போதெல்லாம் என்னை தடமாறாமல் காத்தாய். தானமும் நிதானமும் சொல்லித் தந்தாய், தானமும் நிதானமும் சொல்லித் தந்தாய். கல்லை சிலையாக்கினாய்,
என் சொல்லை சுவையாக்கினாய். முல்லை மலராக்கினாய். இந்த மூங்கிலை புல்லாங்குழலாக்கினாய். களிமண்ணை கலை உருவாய் ஆக்கினாய். ஆசானே, உனக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நீர் சுறுசுறுப்பில் தேனி, எல்லோரையும் ஏற்றிவிட்ட ஏணி. விட்டில் பூச்சியாய் வீட்டிலிருந்த என்னை வானத்தில் சிறகடிக்க வைத்தாய். கலப்பை பிடித்தவரின் மகனின் சிறப்பை செதுக்கிய சிற்பினி. பணப்பையை நிரப்பச் செய்து சிலிர்ப்பை ஏற்படுத்திய செம்மல் நீ. ஒரு ஏணி இன்னொரு ஏணியை உருவாக்கியது. நானும் ஆசிரியர் ஆனேன். என் தந்தையோ வயலில் உழுதார். நானோ மாணவர்களின் மனதில் உழுது கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் அறிவுரை சொன்ன வள்ளுவன் ஆசானுக்கு என்று தனியாக ஏதும் சொல்லவில்லையே, ஏன் என்று யோசித்தேன். எல்லோருக்கும் அறிவுரை சொன்ன வள்ளுவன் ஆசானுக்கென்று தனியாக ஏதும் சொல்லவில்லை, ஏன் என்று யோசித்தேன். ஆசிரியருக்குச் சொல்ல நாம் யார் என்று விட்டுவிட்டாரோ. ஆசானே, நீர் வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நான் அழைப்பது கவிஞர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களை. ஆவடி எழிலேக்கிய பேரவையின் சார்பில் நடந்த உள்ளே வெளியே என்னும் தலைப்பில் நடந்த கவியரங்கத்திலே தனது முதல் கவிதையை பதிவு செய்து அருமையான வரிகளால் தன் கவிதை ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஷாலினி ஜெரால்ட் அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன். அவர் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டே இருக்காரு. என்ன போடுறாரு? கவிதர வந்துள்ளேன் உள்ளே, தள்ளாதீர் வெளியே. என்னை தள்ளினால் உங்களுக்கு வரும் தொல்லை, என் கவி கேட்டால் இன்னல் இல்லை என்கிற ரீதியிலே இங்கு கவிபாட வந்திருக்கிறார். அவர்களை அன்போடு நான் அழைக்கிறேன். எழில் இலக்கிய பேரவை ஆவடி இந்த இணைய வழி கருத்தரங்கிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சி தலைமைக்கு என் முதல் வணக்கம், கவியரங்க தலைமைக்கு என் அடுத்த வணக்கம், மகிழ்வுரை தொகுப்புரை வழங்கிய ஐயா அவர்களையும் வணங்கி, கன்னித் தமிழை கணினி வழி வாசிக்க வந்த சகக்கவிஞர்களையும் வணங்கி என்னுடைய கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அறிவு ஆசான். மூட நம்பிக்கை இருட்டிலிருந்து பகுத்தறிவு வெளிச்சம் பாய்ச்சிய ஆசான். மதம் எனும் போதை மூடியிருந்தது இமைகளை திறந்து வெளிச்சம் பாய்ச்சிய வித்தகர் அவர். சுயமரியாதையை சூட சொல்லி சுய கௌரவம் பேண வைத்த மகான். பெண்ணடிமை தீராமல் மானுடர்க்கு மீட்பு இல்லை என்பதை விளங்க வைத்த பேராசான். மானத்தையும் அறிவையும் போதித்த பகுத்தறிவு போதிமரம். பதவி ஏதும் பெறாத பகுத்தறிவு பகலவன். அந்த ஞான சூரியன் ஏற்றி வைத்த அறிவு தீபம் இன்று பேராயுதமாய் மக்கள் மனதில் போராயுதமாய் வந்து பலரை எழுச்சியுற செய்துள்ளது. அந்த ஞான சூரியன் ஏற்றி வைத்த அறிவு தீபம் இன்று போராயுதமாய் மக்கள் மனதில் பேராயுதமாய் வந்து பல ஏவுகணை என பலரை எழுச்சியுற செய்துள்ளது. அறிவுக்கு விருந்தானவர் மத போதைக்கு மருந்தானவர். சமூக நீதிக்கென போராடிய சமநீதி காவலன் அவர். உரையாடி கதையாடி மட்டுமே துணிச்சல் ஊட்டிய ஆசான். கொள்கையும் கடமையும் கண்ணென கொண்டு மக்கள் மடமை போக்கிய அறிவு ஆசான். முதிர்ச்சியின் அடையாளமாய் தாய்மையின் பொறுப்பாய் அனுபவத்தை ஆசானாய் கொண்டு காரிருள் அகற்றிய கதிரவன். அந்த அறிவு ஆசான் தந்தை பெரியார் எனும் ஈவேரா பெரியார். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடுத்து கவிஞர் தங்க ஆரோக்கியதாசன். முகவரி இல்லா முகங்கள் என்னும் சிறுகதை தொகுப்பில்
இவர் பெற்றதோ இலக்கிய முகவரி. எழிலிலக்கிய பேரவையின் பொருளாளர் பொறுப்பை சிறப்பாய் செய்யும் அருளாளர். அவரோட பாணியிலேயே சொல்லணும். என்ன ஒரு நகைச்சுவை வித்தகர் கூட. இப்ப அவர் பாணியிலே அவரை கூப்பிட்டால், ஆரோக்கிய தாசரே, கவித்திரத்தில் சிங்கமே, எங்கள் கவி தங்கமே, வாருங்கள், உங்கள் கவி வரிகளை தாருங்கள் என்று சொல்லி அவரை அழைக்கிறேன். தென்புதிகை சாரலிலே பிறந்து வந்த தமிழை உன்னையன் இரு கண்ணாக போற்றிட எனக்கு வரமருள்வாயே. அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு அறிவு ஆசான். அறிவு ஆசானை பாடுவதற்கு முன்னால் கவியரங்க ஆசானுக்கு ஒரு விண்ணப்பம். அறிவு ஆசானை பாடுவதற்கு முன்னால் கவியரங்க ஆசானுக்கு ஒரு விண்ணப்பம். ஐயா, ஏகலைவன் வாரிசுகளில் நானும் ஒருவன். ஏகலைவன் வாரிசுகளில் நானும் ஒருவன். கவியரங்க ஆசானே, கவியரங்க ஆசானே, என் கட்டை விரலை காணிக்கையாக கேட்காதீர். என் கட்டை விரலை காணிக்கையாக கேட்காதீர். என் அறிவு ஆசான் கருப்பு சட்டை போட்ட நெருப்பு. என் அறிவு ஆசான் கருப்பு சட்டை போட்ட நெருப்பு. யாரிடமும் வெறுப்பை காட்டாத சமுதாய பொறுப்பு. அறிவாலே அறியாமையை அறுத்தெறிந்த அறிவால் தூக்காத அறிவு சாமி. என் அறிவு ஆசான் அறிவாலே அறியாமையை அறுத்தெறிந்த அறிவால் தூக்காத அறிவு சாமி. படிப்பறிவும் பட்டறிவோடு பகுத்தறிவையும் கற்றுத்தந்த அறிவுசாமி. படிப்பறிவும் பட்டறிவோடு பகுத்தறிவையும் கற்றுத்தந்த அறிவுசாமி என் சாமி, என் ஆசான். சிறியார் என சீண்டுவார் இன்றி இருந்தவர்களை, சிறியார் என சீண்டுவார் இன்றி இருந்தவரை சமுதாயத்தில் உயர்த்திய பெரியார். அவர்தான் என் பெரியார். சிறியார் என சீண்டுவார் இன்றி இருந்தவர்களை சமுதாயத்தில் உயர்த்திய பெரியார். அறிவை புரட்டி போட்டு அடக்கிய புராண புருடர்களின் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து காட்டிய அறிவின் அட்சய பாத்திரம் பெரியார். அறிவை புரட்டி போட்டு அடக்கிய புராண புருடர்களின் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து காட்டிய அறிவின் அட்சய பாத்திரம் பெரியார். அடுப்படிக்கு அடிமையாகி துடுப்பில்லா படகு போல் குடும்ப வாழ்வில் அடிமையான பெண்களுக்கு, அடுப்படிக்கு அடிமையாகி துடுப்பில்லா படகாய் குடும்ப வாழ்வில் அடிமையான பெண்களுக்கு கல்வி துடுப்பை தந்த பெரியார். கல்வி துடுப்பை தந்த பெரியார். சிக்கெடுக்க முடியாமல் சீர்கிடந்த சமுதாயத்தை, சிக்கெடுக்க முடியாமல் சீர்கெட்டு கிடந்த சமுதாயத்தை அறிவு சீர்திருத்த சித்தாந்தத்தில் சிந்திக்க வைத்த சிந்தனை சிற்பி என் பெரியார். ஆண்டவன் எல்லாம் ஆண்டவன் அல்ல, நம்மை ஆண்டவன் எல்லாம் ஆண்டவன் அல்ல, தன்மானத்தோடு வாழ்பவனே தரணியின் மன்னன் என சுயமரியாதை மாத்திரை தந்த சுயமரியாதை சிங்கம் என் பெரியார். சுயமரியாதை சிங்கம் என் பெரியார். உரத்த சிந்தனையாலே உயர்வுக்கு ஊன்றுகோலாய், உரத்த சிந்தனையாலே உயர்வுக்கு ஊன்றுகோலாய் என்று சாதி வழுக்கலில் நின்று பகுத்தறிவு தடி கொடுத்த சீர்திருத்த செம்மல். சாதி வழுக்கலில் நின்று பகுத்தறிவு தடி கொடுத்த சீர்திருத்த செம்மல் என் பெரியார். சந்தையிலே இருக்கும் மந்தைகளாய் அறிவு நிந்தை கெட்டு போனவர்களை, சந்தையிலே இருக்கும் மந்தைகளாய் அறிவு நிந்தை கெட்டு போனவர்களை தந்தை பெரியார் சொந்தமாக்கி கொண்டார். என் தந்தை பெரியார் சொந்தமாக்கி கொண்டார். சிந்தனை விதையை நட்டு சீர்திருத்த செம்மலானார். சிந்தனை விதையை நட்டு அவர் சீர்திருத்த செம்மலானார். இறையாசான் எல்லோரும் கரையாசான்களே. இறைவனை வணங்கும் இறையாசான் எல்லோர்களும் கரையாசான்களே. மக்கள் மனதில் நின்ற ஆசான்களே அறிவாசான்கள். மக்கள் மனதில் நிறைந்த ஆசையாய் வாழ்பவர்களே அறிவாசான்கள். எனவே கவிஞர்களே, பகுத்தறிவு பகலவனாம் வெந்தாடி வேந்தனாம், பகுத்தறிவு பகலவனாம் வெந்தாடி வேந்தனாம், வைக்கம் வீரனாம் எங்கள் தந்தை பெரியாரே நான் வணங்கும் அறிவாசான். என் தந்தை பெரியாரே நான் வணங்கும் அறிவாசான். நன்றி, வணக்கம். கவி பாட வந்த உண்மை அன்பே, அருந்தவத்து புதல்வியே, எங்கள் அன்பு செல்வியே, உங்கள் அன்பு வரிகளை அறிவு ஆசான் என்னும் தலைப்பில் கவிதையாய் தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம்.
செங்கனிச்சாராய் செந்தமிழ் ஊட்டாய் ஊனாய் உணர்வாய் உயிராய் உளதாய் பேரண்டமாய் காலத்தை வென்று வாழ்விக்கும் முத்தமிழ் மொழி எமது அன்னை மொழி தீந்தமிழுக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கம். செந்தமிழை உண்டு சுவாசித்து கற்றவைகளை கனநேரமும் மேம்படுத்துபவர். நெஞ்சகத்து நிறைமனதில் மாணவ மாணவிகளின் கல்விக்கண் திறப்பதொன்றே சேவையாக தன்னை ஒப்புக் கொடுத்தவராம் கவியரங்க தலைமை முனைவர் வே. சிவசங்கர் ஐயா அவர்களுக்கு அன்பின் வணக்கம். ஐயனின் வடிவமோ அருள்நிறை முகமோ நிகழ்வின் தலைமை ஐயா சோம பொன்னுசாமி அவர்களுக்கும் ஆசு கவிகளுக்கு புதுமை வழியில் புத்துயிர் ஊட்டும் எழில் இலக்கிய பேரவையின் நிர்வாகிகளுக்கும் வண்ணத்தமிழ் சொல்லெடுத்து எண்ணமதில் கோர்த்து தெல்லிய கவிதைகளை தெல்லமுதாய் தான் தரும் கவிஞர் பெருமக்களுக்கும் ஆண்டோர் சான்றோர்களுக்கும் எனது வணக்கம். தலைப்பு அறிவு ஆசான். அகரத்தை அருளியவர்கள், சிகரத்தில் ஏற்றியவர்கள், ஏணியாய் தன்மையுடன் நிலைத்து நிற்பவர்கள், சான்றோர்களாய் ஆக்கிடும் ஆசான்கள். அறிவு நீர் பாய்ச்சி அகந்தைகள் அகற்றி செறிவுடையோராய் செதுக்கிடும் சிந்தனை சிற்பிகள். துளிர்விடும் மக்கினை குஞ்சதனை சுடர்விடும் விளக்காக்கிடும் தூண்டுகோள்கள். துளிர்விடும் மக்கினை குஞ்சதனை சுடர்விடும் விளக்காக்கிடும் தூண்டுகோள்கள். எச்செல்வம் அளித்தாலும் எச்சமின்றி தீர்வதுண்டு. உச்சி முகந்து மெச்சி உள்ளம் குளிர அள்ளித் தந்தது குன்றளவு கொடுத்தாலும் குறையாத கல்வி செல்வம் அன்றுகோ. எச்செல்வம் அளித்தாலும் எச்சமின்றி தீர்வதுண்டு. உச்சி முகந்து மெச்சி உள்ளம் குளிர அள்ளித் தந்தது குன்றளவு கொடுத்தாலும் குறையாத கல்வி செல்வம் அன்றுகோ. அகவயலை ஆழவுளும் முன்னெத்தி ஏற்காரர் இவர் பிரம்பை எடுத்து பார்த்ததுண்டு, செல்லமாக அடித்தும் பார்த்ததில்லை. இவர் பிரம்பை எடுத்து பார்த்ததுண்டு, செல்லமாக அடித்தும் பார்த்ததில்லை. நெஞ்சகத்து தூய்மையுடன் வாழும் கலையை வழிதவறாது அறிவுறுத்தும் தந்தையார். நெஞ்சகத்து தூய்மையுடன் வழிதவறாது வாழும் கலையை அறிவுறுத்தும் தந்தையார். அறிவு பசியுடன் முகக்குறியுணர்ந்து எங்களின் வயிற்று பசியையும் தீர்த்திடும் தாயாராய். அறிவு பசியுடன் முகக்குறியுணர்ந்து எங்களின் வயிற்று பசியையும் தீர்த்திடும் தாயாய். முன்னவராய் நம்மை நிறுத்தி என் மாணாக்கர்கள் இவர்கள் என தோள் அணைக்கும் தோழனாய். முன்னவராய் நம்மை நிறுத்தி என் மாணாக்கர்கள் இவர்கள் என தோளணைக்கும் தோழனாய். எங்களின் பெற்றோர்களும் வணங்கிடும் வாழும் தெய்வங்களின் பொற்பாதங்களில் கோடி முறை பணிந்தாலும் தீராதெங்கள் பிறவி கடனென அழுந்த கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு செல்வி சுப்ராஜ். நன்றி. அடுத்து நான் அழைப்பது சிலம்பேசை பாவலர் வே. முனுசாமி ஐயா அவர்களை. இவர் நீரு பூத்த கவி அரும்பு, எளிய தமிழின் இனிய சிலம்பு, கர்ணன் 500 கண்ட கவிஞரே, அன்பின் திணை எறிந்து ஒழுகும் கவி வினைஞரே, வருக கவி தருக. அனைவருக்கும் வணக்கம். அறிவுக்கு உரமாகி ஆற்றலை அளிப்பவளே, செறிவுற்ற நூல் வளர்த்தால் தேசமெல்லாம் வாழ்பவளே, பறிமுதலாய் உனைக்கொண்டே பாட்டெழுதும் அழியோனை, அறிமுகத்தாய் உந்தனுக்கே அடியேனின் முதல் வணக்கம். நிலைகுலைந்த நிலையினலும் நிறுத்தாமல் தமிழ் பணியை, நிலைகுலைந்த நிலையினிலும் நிறுத்தாமல் தமிழ் பணியை அலைச்சலுறல் இல்லாமல் அவரவரின் இல்லிருந்தே தொலைதூர கல்வியைப் போல் தொடர்கின்ற கவியரங்கம்.
தொலைதூர கல்வியை போல் தொடர்கின்ற கவியரங்கம், கலைக்கழகம் போல் விளங்கும் எழில் இலக்கிய பேரவையின் தலைவர் சோமா பொன்னுசாமி தலைமையை நான் வணங்குகிறேன். ஏல்ஸ் பல்கலைக்கழகத்தை கேள்விப்பட்டேன், கண்டதில்லை. வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை காணுகின்றேன் சிவசங்கரன் வடிவில். கவித்தலைமை ஏற்றிருக்கும் சிவசங்கரன் அவர்களை வணங்குகிறேன். கவிபாட இணைந்துள்ள கவிஞர்களையும் வணங்குகிறேன். அன்பாலே தலைப்பு அறிவு ஆசான். அன்பாலே அரசோச்சும் அறிவு ஒரு ஆசிரியர். என்னுள்ளும் உம்முள்ளும் இயல்பாக இருப்பதுவே, பண்போடு பேசுவதே பகுத்தறிவின் மேம்பாடு. தம் முன்னர் இருப்பவர்கள் துயரத்தை தனதே போல் எண்ணி செயல் புரிவதுவே ஏற்றமுள்ள பேரறிவு. அறிவு நிறை வளர்ச்சிக்கு அகல் விளக்கு படிப்பறிவு. அறிவு நிறை வளர்ச்சிக்கு அகல் விளக்கு படிப்பறிவு. நெறிப்படுத்தி விதிப்படுத்தி நேர்வழியை காட்டுவது. பொறியைந்தின் ஆளுமையில் புலனடக்கம் மேம்பாடு. பொறியைந்தின் ஆளுமையில் புலனடக்கம் மேம்பாடு. தரிநெசவு ஊடையை போல் தவிக்காத மனம் அறிவு. தரிநெசவு ஊடையை போல் தவிக்காத மனம் அறிவு. கவர்ச்சிமிகு பேச்சினிலும் கவடங்கள் கலந்திருக்கும். அவர் சொல்லும் இவர் சொல்லும் அப்படியே ஏற்காமல் எவர் சொல்தான் உண்மை என எடை போட்டு சீர்தூக்கி, அவர் சொல்லும் இவர் சொல்லும் அப்படியே ஏற்காமல் எவர் சொல்தான் உண்மை என எடை போட்டு சீர்தூக்கி, ஓப்பின்றி காய்ப்பின்றி உணர்வதுவே பேரறிவு. உணர்வதுவே பேரறிவு. நுண்ணியதோர் கல்வி ஞானம் நுழைபுலத்தான் ஆய்ந்தறிதல். எண்ணிய நற்செயலாற்றும் ஏற்றதொரு மனத்தின்மை. உண்மையுற்ற உள்ளத்தால் ஊராரை உறவாக்கி கண்ணியமாய் செயலாற்றும் கருணை மனமே அறிவு. அறிவுக்கு அழகில்லை. ஆயுளுமே கற்றிடலாம். உரித்து வைத்த கனி போல ஊட்டும் நம் நன்னூல்கள். செறிவார்ந்த நெறியெல்லாம் செந்தமிழில் தான் உண்டு. வரிதான நிலையினிலும் வாழ்க்கையினை வளம் செய்யும். அகம் திருத்தி செயலாற்றும் அறிவு நம் ஆசானே. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எழில் இலக்கிய பேரவைக்கு சாந்தியின் இனிய வணக்கம். கவிதையின் தலைப்பு அறிவு ஆசான். இப்புவி மீதினில் வந்தே உதித்தோம் வளர்த்தவள் அன்னை அவள்.
உணவை அளித்தார் உடலை வளர்க்க உயிரும் காத்தனவள். உடலது வளர்ப்பில் அறிவின் வளர்ச்சி கண்டோர் எவரும் இல்லை. கடலது கல்வி கையளவேனும் கற்றிட இருளுமில்லை. உடலது வளர்ப்பில் அறிவின் வளர்ச்சி கண்டோர் எவரும் இல்லை. கடலது கல்வி கையளவேனும் கற்றிட இருளுமில்லை. கனிதரும் இவைக்கு உரங்கள் அவசியம் இட்டோர் இன்ப நிலை. இனித்திடும் வாழ்வு கல்வி உரத்தால் எழுவோம் இமயம் வரை. நேசித்து கல்வி நித்தம் பயின்றிட நல்கும் இன்பமதை. ஆசான் இறைவன் அவனை பணிவோம் அடைவோம் விடியலதை. ஆசான் இறைவன் அவனை பணிவோம் அடைவோம் விடியலதை. ஒளிதனை ஏற்றும் ஆசான் கடவுள் திரியென நீ எறிவாய். ஒளிதனை ஏற்றும் ஆசான் கடவுள் திரியென நீ எறிவாய். களிப்புடன் வாழ கல்வியும் நெருப்பே எரிந்திட ஒளிர்ந்திடுவாய். களிப்புடன் வாழ கல்வியும் நெருப்பே எரிந்திட ஒளிர்ந்திடுவாய். அடித்தளம் வாழ்வில் அமைப்பவன் ஆசான் அசைத்திட எவரும் இல்லை. படித்திடு நாளும் பற்பல கல்வியும் பகலுக்கு பஞ்சமில்லை. நுண்கிருமிகள் நுழைந்திட்ட போதும் நூதன கல்வி என்று மண்ணில் சாதனை படைக்கின்றான் இதம் கைபேசியிலே பயின்று. நுண்கிருமிகள் நுழைந்திட்ட போதும் நூதன கல்வி என்று மண்ணில் சாதனை படைக்கின்றான் இதம் கைபேசியிலே பயின்று. இல்லாதோர்க்கு எட்டா கல்வி இந்நிலை மாறிடுமே. பொல்லா நோயது ஒழிய கல்வியும் பொதுவென்றாகிடுமே. மெதுவாய் விலகும் மாய நோயினை ஓடவும் விரட்டிடலாம். இது நாள் வரையில் இழந்த கல்வியை இறந்தும் பெற்றிடலாம். கல்வி குதவும் கருணை உள்ளம் கடவுளை போன்றோரே. நல்வினை அவர்க்கு நாளும் பெருகும் நவீன சான்றோரே. கல்வி குதவும் கருணை உள்ளம் கடவுளை போன்றோரே. நல்வினை அவர்க்கும் நாளும் பெருகும் நவீன்றார் சான்றோரே. இருட்டினை விளக்கும் எரிபொருளாகும் இன்பம் தரும் கல்வி. எருவென இடுவோர் ஆசான் தெய்வம் சென்றிடு அவரின் வழி. இருட்டினை விளக்கும் எரிபொருளாகும் இன்பம் தரும் கல்வி. எருவென இடுவோர் ஆசான் தெய்வம் சென்றிடு அவரின் வழி. வாயிலில் வெளிச்சம் வளர்ந்திட செய்வார் வற்றா கல்வியினால். வாயிலில் வெளிச்சம் வளர்ந்திட செய்வார் வற்றா கல்வியினால். கோயில் அற்ற தெய்வங்கள் ஆசான் கொண்டாடி வணங்கிடுவாய். கோயில் அற்ற தெய்வங்கள் ஆசான் கொண்டாடி வணங்கிடுவாய். இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கத்துடன் மிக்க நன்றி. நான் திருமதி ரேவதி முருகானந்தம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. என் அறிவு கெட்டிய சொற்களை கொட்டி இந்த தலைப்பில் ஒரு சிறு புதுக்கவிதையை புனைந்திருக்கிறேன். தலைப்பு அறிவு ஆசான். என் ஆசானே, என் அறிவு ஆசானே, என் மெய்யறிவு ஆசானே, நீயே ஆசானுக்கெல்லாம் ஆசான். கடலில் கலக்கும் பல ஆறு, அறிவில் இருக்கும் பல கூறு. கேள்வி அறிவு, புத்தக அறிவு, சான்றோர் மொழியறிவு, பட்டறிவு, இசையறிவு, பகுத்தறிவு என யாவும் நான் உண்டு அறிவில். அறிவின் திறவுகோல் புத்தகம். வாழ்க்கை கல்வி அறிவு தந்த வள்ளுவரும் அறிவு ஆசான்தான். பாலமுரளி கிருஷ்ணாவும் ஒரு இசையறிவு ஆசான்தான். பாரதியாரும் பகுத்தறிவு ஆசான்தான். சித்தன் பித்தனாகலாம், பித்தனெல்லாம் சித்தனாக முடியாது. சிந்திக்க தெரிந்தவன் மனிதன். சிந்தனையை தூண்டுவது அறிவு. அறிவை வளப்படுத்துவது சிந்தனை. அடிப்படை அறிவை அளித்தவர் பெற்றோர், அறிவை வளர்த்தவர் ஆசிரியர். செம்மைப்படுத்தியது மெய்யறிவு, பிரித்துணரச் செய்து ஆசானாகியது பகுத்தறிவு. எத்தனை அறிவு எவ்வழி வரினும் நல்லது கெட்டது பிரித்தறியும் பகுத்தறிவே அறிவு ஆசான். என் பகுத்தறிவே எனக்கு அறிவு ஆசான். சிந்தனை முகத்தில் தேக்கி, சீற்றம் மனதில் தாங்கி,
சிங்க நடை போட்டு சிறப்புற வாழ்வாய் பகுத்தறிவே. சிந்தனை முகத்தில் தேக்கி சீற்றம் மனதில் தாங்கி சிங்க நடை போட்டு சிறப்புற வாழ்வாய் பகுத்தறிவே. சலங்கை கட்டி கூத்தாடும் மனது சட்டென்று பொறியில் தட்டி அடக்கும் அறிவு. சலங்கை கட்டி கூத்தாடும் மனது சட்டென்று பொறியில் தட்டி அடக்கும் அறிவு. சிந்தனையை கூட்டி மனதில் போராட்டம் செய்து சீர்தூக்கி பார்க்கும் அறிவு ஆசான் பகுத்தறிவு. சிந்தனையை கூட்டி மனதில் போராட்டம் செய்து சீர்தூக்கி பார்க்கும் அறிவு ஆசான் பகுத்தறிவு. நன்றி, வணக்கம். அருமையான கவிதை வரிகளால் அறிவு ஆசான் என்னும் தலைப்பில் இங்கு கவிபாடிய அத்துணை கவிஞர்களும் மிகச் சிறப்பான வகையிலே தங்கள் கவி வரிகளால் இந்த கவி அரங்கத்தை நல்ல முறையிலே நடத்திட கவிதந்தார்கள். அவர்களுக்கு என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவே துணை எனவும் அறிவை ஆசானாய் கொண்டொழுகி அறிவு என்னும் பேற்றினை ஆசான் வழி நின்று பெறுவோம் என்கிற ஒரு நிலையையும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.